ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். என் ஃபேவரெட் ஊறுகாய். ட்ரையாக நான் செய்யப்போகிறோம். ஆயில் எதுவும் சேர்க்க மாட்டேன். இதை நம்ம ஸ்டோரேஜ் ஒரு வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில். பாருங்கள், இது ரொம்ப புளிப்பான மாங்காய். இது எங்கள் வீட்டு மரத்தது. இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு 4 கட் பண்ணிக்கின்னு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நாள் காய விடணும். காய்ஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரை பண்ணி நம்ம மசாலா சேர்த்து ஒரு 1/2 அப்படி ஊற வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கினா ரொம்ப நாளைக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சத்துக்கெல்லாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை 4 கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாள் தான் ஆச்சு காய போட்டு. இங்கே பயங்கர வெயிலில் சீக்கிரம் காய்ஞ்சிடுது. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ 4 பீஸாக கட் பண்ணி, ஒரு மாங்காவை 4 பீஸாக கட் பண்ணி காய வச்சிடலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, 2 ஸ்பூன் வெந்தயம், இது 100 கிராம் வரமிளகா, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது முழு தனியா இல்லாதனால நானே வீட்டில் அரைச்சது தனியாத்தூள், அது ஒரு 100 கிராமு. இது பாருங்கள், உப்பு 100 கிராமு, மிளகாத்தூள் 100 கிராம். இது மிளகாத்தூள் காரம் இருக்காது, ஸோ அதனால் இது கலருக்காக போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம். ஆயில் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டாக நம்ம வரமிளகா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுப்போம் நம்ம, அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம். இது மொத்தத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் போடாத ஊறுகாய் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள்லேயே மாங்காய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, பாருங்கள், 1 கப்பு மசாலா. இதை நம்ம அப்படியே மாங்காயில் சேர்த்துக்கலாம். இதிலே உப்பு போட்டுக்கிறதுனால அது நல்லா உப்பு தண்ணி விடுவோம். விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரை மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இது உப்பில் ஊறி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். Thanks for watching. Please subscribe, support our channel. Bye.